படமாவும் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான படம். மலையாள படம் ரீசென்ட்டாவே எப்போதுமே மலையாள படம் சூப்பரா தான் இருக்குங்கிறத தாண்டி, இந்த படம் முக்கியமா எப்படி இது கதைக்களத்த கொண்டு வந்தாங்க, எப்படி எடுத்தாங்கங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ ஓ சைலன்ட்டா உள்ள படம் வந்து சம்பவம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாரி தான் இந்த படம். நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே மாரி மலேசியால இருந்தவங்களும் சரி, இங்க அந்த மலையாளத்திங்கிற அந்த மலையாள அது வந்து எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல அவங்க. அவங்களுமே செமையா நடிச்சிருந்தாங்க. உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா தான் இருந்துச்சு. அது ரியாலிட்டிக்கு ஒத்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்? எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியலும் இல்லாம, சிஜி ஒர்க்ல சொதப்பாம, அதெல்லாம் எதுவும் பண்ணாம இருந்ததுனால, நம்ம இந்த ரியாலிட்டியோட ஒத்து போகுது. கனெக்ட் ஆகுது. எப்ப கனெக்ட் ஆகும் அப்டின்னா, நம்பகத்தன்மை எப்ப அதிகமா இருக்கோ, அப்பதான் ஒரு படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். நம்பகத்தன்மை வந்துருச்சுனாலே, அந்த படம் ரியாலிட்டிக்கு ஒத்து போகுது அப்டின்னாலே, நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆயிடும். அது மாரி இந்த படத்துலயும் சூப்பரா கனெக்ட் ஆயி, என்ன ரியாலிட்டி? என்ன இது? அப்படிங்கிறத வாழ்வியலோட உள்ள போய் அழகா காமிச்சிருப்பாங்க. இதுல வந்து ஒரு என்ன சொல்றது? அ சவுத் இந்தியால, மலையாளத்தில பெட்டரான படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா, நம்ம இன்னும் தமிழ் சினிமால கொஞ்சம் மசாலான படங்கள் தான் அதிகமா வருது. இது மாரி படங்கள் கம்மியா வருது. வரலன்னு நான் சொல்ல வரல. கம்மியா வருது. பட் மலையாளம் டாப் நாச் போயிட்டே இருக்கு. அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இந்த ஈகோ படம் நெறைய பேர் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா பார்க்கணும். 2 ஹார்ஸ் வந்து ஒரு ஜர்னிங்கிறது வந்து உங்கள வந்து என்ன சொல்றது? அவங்க மூளைக்கு அதிகமான வேலை குடுத்துருப்பாங்க. 2 மணி நேரம் உங்க மூளைய போட்டு ரொம்ப கசக்கியிருப்பீங்க. ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. குரியச்சனுக்கு என்ன ஆச்சு? குரியச்சனுக்கு என்ன ஆச்சு? குரியச்சனுக்கு என்ன ஆச்சு? குரியச்சன் யாரு? குரியச்சன் யாரு? குரியச்சன் யாரு? ஏன் அவன போய் எல்லாரும் தேடுறாய்ங்க? கடைசில குரியச்சனுக்கு என்ன ஆச்சு? ஓகே. இதில பல பெர்ஸ்பெக்டிவ், பல விஷயங்கள் எல்லார் மேலயும் சந்தேகம் வரும். எல்லார் மேலயும் அ வந்து இவன் நல்லவன், அவன் கெட்டவன் அப்படின்னு குழப்பம் வரும். கடைசி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு முடிவு கொண்டு வர்றது ரொம்ப அழகா இருந்துச்சு. படம் வந்து ஓவரா அந்த ஹோல் படம் பார்க்குறப்போ, ஒரு நல்ல படம் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா அழகான ஒரு படத்த பார்த்தோங்கிற ஒரு எண்ணத்த தான் நம்மளுக்கு உருவாக்குனுச்சு. தேவையில்லாம லூசு மாரி ஏதாவது ஒரு படத்த பார்த்துட்டு இல்லாம, இந்த படத்த பார்த்தோமே! அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து திருப்தியா உருவானுச்சு. இது மாரி நெறைய படம் இருக்கு. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க உங்களுக்கு பார்த்த இது மாரி ஒரு பெஸ்ட்டான படம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் பார்க்குறேன். ஏன்னா, இதெல்லாம் லைஃப் டைம் செட்டில் பண்றாங்க மாரி, சில படங்கள் லைஃப் டைம்ல நீங்க மிஸ் பண்ணியிருக்கவே கூடாதுங்கிற மாரிலாம் படங்கள் இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தரா நம்ம வந்து ஒரு படத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். இது மாரி படத்த நம்ம மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்ல. ஸோ வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோல போடுவேன். அதையும் பாருங்க. இது மாரி நல்ல படங்கள பார்த்து நம்ம மறுபடியும் ரிவ்யூ பண்ணலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.